செல்லமே ஆனந்த தாண்டவ படப்புகழ் ஏ.ஆர். காந்தி கிருஷ்ணா இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ் இசையில் ஏப்ரல் 24 முதல் திரையரங்குகளில். புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வெளிநாட்டு மொழியாக இருந்து அதை கற்றுக்கிறதால வேலைவாய்ப்பும் கிடைச்சா சந்தோஷம் தானே? அப்படின்னா ஜாப்பனீஸ் மொழி கற்றுக்கிறது உங்களுக்கு சரியான சாய்ஸாக இருக்கும். ஜப்பானில் கடந்த 10 வருஷமாக வயசானவங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அவங்கள கவனிக்கிறதுக்கான கேர்டேக்கர்ஸுடைய தேவை அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஜப்பான் கம்பெனிகளில் வேலை செய்கிறதுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேவைப்படுறாங்க. இந்த வேலைக்கெல்லாம் ஜாப்பனீஸ் மொழி படித்து சர்டிஃபிகேட் வாங்குறது முக்கியம். அதுக்கு தகுதி வாய்ந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரெயினர் அவசியம். ஜப்பான் ரிலே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் கோர்ஸை ஆன்லைன் மூலமாக நியாயமான ஃபீஸ் கட்டி படிங்க. இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வாங்கி இன்டர்நேஷ்னல் வேலையில் சேருங்க. மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் லீ கிரானின் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற லீ கிரானின்ஸ் த மம்மி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ எகிப்தில் கெய்ரோவில் ஒரு டிவி ரிப்போர்ட்டராக இருப்பார். அவருடைய பொண்ணு ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிடும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடியும் அந்த பொண்ணு கிடைக்காது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் இப்போ மெக்சிகோவில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ அவருக்கு ஒரு தகவல் வரும், உங்கள் பொண்ணு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிடைச்ச பொண்ணு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்ட மாதிரி, பேய் பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு இருக்குது. இப்போது அந்த பொண்ணு எங்கே காணாமல் போச்சு, யார் கடத்தியிருப்பா, இப்போ அந்த பொண்ணுடைய நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலலாம் அந்த பொண்ணு காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலலாம் மறுபடியும் கிடச்சிருது. கிடைச்ச பொண்ணு அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும்போது அந்த பொண்ணு தன்னுடைய சித்து வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் திக்கு திக்குன்னு இருக்கும்போது அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த பொண்ணு காணாமல் போன அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போவானுங்க. அது ஒரு பயங்கர போரான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய தோல்லெல்லாம் ஏதோ ஒரு எகிப்து எழுத்துலாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணி போவானுங்க. அது அதை விட போராக இருக்கும். இந்த பொண்ணு சின்ன சின்ன சித்து வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளைமேக்ஸில் தான் பயங்கரமான வேலையை ஆரம்பிக்கும். இந்த பயங்கரமான வேலையை அது முதலே ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் கடைசியில் ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடையாது. இவங்களுக்கு 14 ரீல் படம் வேணுன்றதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக அங்கங்கே அதோடைய சித்து வேலையெல்லாம் போட்டு கடைசியாக படம் முடிக்கணுமேன்றதுக்காக அந்த இடத்துல இதை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வளைச்சி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படம் முடிகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னால் அந்த ஒரு சாவு வீட்டில் தான் அது பேய் தன்னுடைய வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். அந்த ஒரு 10-15 நிமிஷம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுவும் கூட ஒன்றும் புதுசாலாம் எதுவும் இல்லை. வழக்கமாக பேய் படத்தில் என்னெல்லாம் வரும், கேமரா கிட்ட பேய் கத்துறது, அப்புறம் சீலிங்கில் நடந்து போகிறது, அப்புறம் உட்காந்துருக்க சேர் மேலே தூக்கி போடும் அது, அப்புறம் கதவு டம்முன்னு அடிக்கிறது, லைட் அணைஞ்சு எரியுறது, இதைத்தான் திரும்ப எடுத்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் யாராவது வந்தால் கடிச்சு வச்சிடும், அவங்களும் பேய் ஆயிடுவாங்களே. இதை எடுத்து வச்சுட்டு இது ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. இடையில படம் போர் அடிக்கும் போதெல்லாம் ஃபோனை எடுத்து நோண்டி இந்த படத்து டைரக்டருடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா, இவர் யாருன்னா, ஏற்கனவே ஈவில் டெட் சீரீஸ் வந்தது இல்லையா, அதில் ஈவில் டெட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியாக ஒரு பாட்டு வந்து பாருங்கள், அதை எடுத்த புண்ணியவன் தான் இந்த படத்தை எடுத்துருக்காரு. ஈவில் டெட் ஃபர்னிச்சரே உடைச்சவர் தான் இவர் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஈவில் டெட் ரைஸ் அப்படின்னு பேர் வச்சு பேயெல்லாம் எழுப்பி கூப்பிட்டு வருவார்னு பார்த்தா, பேயெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு போச்சு சமாதி கட்டினவர் இவர். இவர்கிட்ட மம்மியெல்லாம் ஏமாத்துறோம், நான் பாரு பேய் படம் எடுக்கிறேன் பாருன்ட்டு ஊரில் இருக்கிற பேய் படத்து சீனெல்லாம் போட்டு பார்த்து அதெல்லாம் கோர்த்து ஒரு படமாக இப்போ எடுத்து வச்சுருக்காரு. இவன் 6 வயலோ அந்த ஹாலிவுட் அட்லி போடுறதுக்கு முதல்ல இவன்ட்டு பேயை காப்பாற்றணும், இல்லாட்டி இவன் நம்மளை பூரா காலி வேண்டிய அவங்களுக்கு. வீட்டில் இருந்தபடியே ஜாப்பனீஸ் கற்றுக்கொள்ள ஜப்பான் ரிலேவை தொடர்பு கொள்ளுங்கள்.